உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மதிரர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமதிரன். வணக்கம் தரான அன்பர்களுக்கு நேர வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். சமீபத்தில் அறிந்த ஒரு செய்தி என்னவென்றால், இராமதிரன், யாழ் மாவட்ட மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு இடம் மாற்றம் என்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது. சமீபத்தில் தான் யாழ் மாவட்ட மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை இடம் மாற்றினார்கள் என்ற செய்திகள் பார்த்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் இன்னும் ஒரு இந்த செய்தி வந்திருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மையான முன்னாள் யாழ் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அலெக்ஸ் ராஜா அவர்கள் இப்போது உடனடியாகவே அமுலுக்கு வருகின்ற வகையிலே அவர் பதுளை மாவட்டத்துக்கான ஒரு நீதிபதியாக அவர் அங்கே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்டதை போன்று கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி யாழ் மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கௌரவ அலெக்ஸ் ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். சுமார் ஒரு மாதமே கடந்த நிலைமையிலே 31ஆம் தேதி மே மாதம் 31ஆம் தேதி அவருக்கான கடிதம் அனுப்பப்பட்டது. இடமாற்றத்துக்கான கடிதம் அது உடனடியாக அமலுக்கு வருகின்ற வகையிலே நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவர் 35 நாட்கள் அவர் அந்த யாழ் மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றி வந்த நிலைமையிலே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவருடைய அந்த இடமாற்றத்துக்கான அவ்வாறான ஒரு அதிரடி இடமாற்றம் கூட நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு தன்னியல்பான விடயம் அல்ல. ஆகவே ஒரு அதிரடியாக அவர் உடன் அமலுக்கு வருகின்ற வகையிலே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதற்கான காரணங்கள் ஓரளவு அதிலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் இல்லை உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அப்படி அவருக்கு ஒரு நியாயமான வகையிலே இந்த இடமாற்றத்துக்கான காரணங்கள் எதுவுமே அதிலே சொல்லப்பட்டதாகவோ உணரக்கூடியதாகவோ இல்லை என்பதுதான் வருகின்ற தகவல். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையாக அவர் அந்த இடமாற்றத்தின் மூலமாக இதற்கு பின்னணியில இருக்கின்றவர்கள் அந்த இடமாற்றத்தின் மூலமாக தங்களுடைய சில நலன்களை இந்த நீதித்துறை சார்ந்த விவகாரங்களிலே சில நலன்களை அடைய முடியும் என்ற ஒரு அபிலாஷைகளோடு இந்த இடமாற்றம் இடம்பெற்றிருக்கலாம் என்றுதான் கருதப்படுகின்றது. அதாவது ஒரு வழக்கமான நடைமுறைகளை கடந்து ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவ்வாறு உடனடியாக இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு அசாதாரண நிலையிலே அந்த நீதிபதிக்குரிய இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நீதித்துறையிலே ஒரு பாரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்று ஒரு வெளிப்படையாக நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இடமாற்றத்தின் பின்னணியை பார்க்கும் பொழுது வடமாகாண ஆளுநர் அவருக்கும் அனுரகுமார திசாநாயக்கா இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்ற, அதனால் இது ஒரு சர்ச்சையை கிளப்பி இருப்பது போல் தெரிகின்றது. இதில் உள்ள உண்மை இருக்கிறது. உண்மையில இந்த இடமாற்றம் தொடர்பான செய்தி வந்தவுடன் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் உடனடியாக தொடர்பாக ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்தி அங்கே ஒரு தீர்மானம் ஒன்றை போட்டிருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார்கள். இது உடனடியாக நீதித்துறையிலே இந்த அரசாங்கம் நீதித்துறையை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுக்கு ஒத்திசைவான வகையிலே மாற்றியமைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே உடனடியாக தலையிட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒரு நீதித்துறையில ஒரு சிறிய ஒரு தலையீடாக இருந்தால் கூட அது பாரியளவான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பின்புலத்தை அறிந்த என்ற அடிப்படையிலே இவ்வாறு இவருடைய இடமாற்றம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் உடனடியாகவே அவசரமாக ஜனாதிபதி கடிதம் எழுதியிருக்கின்றார். அவர்கள் இந்த விடயத்தை வெளியிலே கையிலே எடுத்ததுக்கு பிற்பாடான இந்த விடயம் ஒரு பூதாகரமான விடயமாக மாறி இருக்கின்றது. அதில் கூட யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் இந்த விடயத்திலே தான் ஒத்துழைக்க மாட்டேன் என்பதாக கூடிய, அதாவது நீதி சேவைகள் ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்தை ஆட்சேபிக்க முடியாது, ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் செயல்படுவதை தான் ஒருபோதுமே அதுக்கு இணங்க மாட்டேன் என்பதாக கூறி அவர் அதிலே கையொப்பமிட மறுத்து அந்த பதவியிலிருந்து விலகியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போது இந்த விவகாரம் என்பது யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்துக்குள்ளும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் ஒரு நீதித்துறை மீதான ஒரு எதிர்பார்ப்போடு அதை கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தான் இந்த தகவலும் வெளிவந்திருக்கின்றது. வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கு இதிலே அவர்தான் நேரடியாக இந்த இடமாற்றத்திலே தொடர்பட்டவராக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது.
அது மாத்திரமல்லாமல் அவர் ஜேவிபி அரசாங்கம் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலே தொடர்புடைய நான் நினைக்கிறேன் பிமல் ரட்நாயக்கா என்பதாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அந்த அமைச்சர் ஊடாகத்தான் இவர் அந்த உரிய தரப்பினருக்கு அழுத்தங்களை பிரயோகித்து இவருடைய இடமாற்றத்துக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகத்தான் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஏனால் அதை ஆளுநர் அலுவலகம் என்று மறுத்திருக்கின்ற அளவுக்கு அந்த விவகாரம் அவரை முதன்மைப்படுத்தியதாக இந்த விவகாரம் என்பது இப்போது பேசுபொருளாகி இருக்கின்றது. இன்று மக்கள் மத்தியிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாட்டையும் இந்த மாற்றம் கொண்டு வந்த அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய போலி முகத்திலேயே கிழித்தெறியக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவம் மாறி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு ஒரு மாதங்களை நிறைவு செய்த நிலைமையிலே ஒரு நீதிபதி ஒருவரை வலு கட்டாயத்தின் அடிப்படையிலே அரசியல் காரணங்களுக்காக அவ்வாறான அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் பழிவாங்கப்படுகின்ற செயல்பாடு என்பது கடைசி நம்பிக்கையாக மக்களுடைய ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதித்துறையிலும் இவ்வாறான தலையீடு என்பது ஒட்டுமொத்தமாகவே மக்களை ஒரு அவநம்பிக்கைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே வடமாகாண ஆளுநருக்கும் அவர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரும் இதில் தலையிட்டு தான் நீதி சேவைகள் ஆணைக்குழுவினூடாக ஒரு தலையீட்டை செய்து இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது வருகின்ற செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக ஆளுநர் தலையிட வேண்டியிருந்தது? என்ன தொடர்பு அதுக்கு? உண்மையிலே ஆளுநர் மட்டுமில்லை, வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் என்பது இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய ஒரு முகவராகத்தான் அவர் செயல்பட்டு வருகின்றார். அதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். ஏன்னால் ஏற்கனவே நாங்கள் அவர் நியமிக்கப்பட்ட போது ஒரு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையினுடைய ஒரு ஒரு குறியீடாக நாங்கள் அந்த ஆளுநருடைய நியமனத்தை கூறியிருந்தோம். ஏன்னால் அவர் உண்மையிலே அவர் கடந்த காலத்தில் அரசாங்க அதிபராக செயல்பட்ட காலமாக இருக்கட்டும், இல்லை போர்க்காலத்தில் அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும், அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக வழிவடக்கு அந்த உயர் பாதுகாப்பு நிலையத்தால் பாதிக்கப்பட்ட அந்த இடம்பெயர்ந்த மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்காக அவர் செயல்பட்ட விதம், அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது நாங்கள் அப்போதே நன்றியோடு நினைவு கூறி மிக பொருத்தமான ஒருவர். அங்கேன் ராமநாதன், டக்ளஸ் சிவானந்தா போன்றவர்களுக்கான அதிகார போட்டியிலே ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்கள் இருக்கின்ற போதே சுய விருப்பத்தோடு அவர் முன்கூட்டியே விடுப்பிலே சென்று அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணியாத ஒரு தலைவணங்காத ஒரு அரசு அதிகாரியாக அவர் தன்னை வெளிப்படுத்திய ஒருவர். ஆகவே அந்த பின்னணியிலே நாங்கள் அன்றைய நாள் இவர் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு பொருத்தமான ஒருவரைத்தான் நியமித்திருக்கின்றது. உண்மையிலே வடமாகாணத்திலே இவருடைய ஆளுநராக செயல்படுகின்ற காலத்திலே வடமாகாணத்துக்கு அது ஒரு பொற்காலமாக அமையும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அந்த நேரத்தில் குறிப்பிட்டிருந்தோம், இவருடைய கடந்த காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு. ஆனால் வழக்கத்தை போன்று இந்த என்பிபி அரசாங்கம் நியமித்தவர்கள் எல்லோருமே அவர்கள் சார்ந்து அவர்களுடைய அதாவது செஞ்சோட்டு கடனாக அவர்களுக்கு ஒத்திசைவாக செயல்படுகின்ற போக்குகள்லாம் நாங்கள் பல துறைகளிலே பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே வடமாகாண ஆளுநர் அவர்களும் ஒரு செஞ்சோட்டு கடன் தீர்க்கக்கூடியவராக ஒரு ஓய்வு பெற்ற நிலையிலே எங்கோ ஒரு மூலையிலே ஒரு இயல்பான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தவர் உயரிய ஜனாதிபதியினுடைய அடுத்த நிலையிலே அவருடைய நேரடி ஒரு பிரதிநிதி என்கின்ற ஒரு உயரிய கௌரவத்தை வழங்கிய அந்த தேசிய மக்கள் சக்தியோ இல்லை ஜேவிபியினுடைய உயர்வு இடத்துக்கு மிக மிக விசுவாசமாக செயல்படக்கூடிய ஒருவராகத்தான் அவர் அமைந்திருக்க. ஏற்கனவே நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகளிலே அவர் கூறுகின்ற விடயங்களை வடமாகாணம் இந்த அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்துடைய காலத்திலே வடக்கிலே ஒரு பொறுமைய அபிவிருத்தியை கொண்டு வருவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம், புலம்பெயர் தேசத்து முதலீடுகள் வர வேண்டும், அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்ற வகையிலே அவர் கூறிய கருத்துக்கள் எல்லாம் அவ்வப்போது அது தொடர்புடைய வகையிலே நாங்கள் பல நிகழ்ச்சிகளிலே அந்த விடயங்களை கேள்விக்குள்ளாகி இருக்கின்றோம். வடமாகாணத்திலே ஒரு உறுதியான ஒரு நிலையை ஏற்படுத்தாது, முதலீட்டுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தாது, வெறுமனே அன்றகுமார திசாநாயக்கா என்கின்ற மாய பிம்பத்துக்குள்ளாக முதலீடுகளை ஈர்ப்பது என்பது அதில் இருக்கின்ற ஆபத்துகள் என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். ஆக அவருடைய செயல்பாடுகள் என்பது ஏன் நாங்கள் இந்த விடயங்களை விரிவாக பார்க்கின்றோம் என்றால் அப்போதுதான் இதனுடைய பின்னணிகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே ஒரு ஆளுநராகவோ இல்லை ஒரு தமிழ் ஆளுநர் என்கின்ற நிலையிலோ இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போதுதான் இதிலே அவருக்கு தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் அவர் முழுக்க அவருடைய நியமனத்தின் போதே ஒரு சர்ச்சை உருவானது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த ஜேவிபியினுடைய தோழர்கள் அவருடைய அந்த ஆளுநர் பதவியேற்பு விழாவை அணிவகுத்து நின்று அவரை வரவேற்ற விதம் எல்லாம் ஒரு கட்சி சார்பான நிகழ்வாக அங்கே முதன்மைப்படுத்தப்பட்டது. ஒரு ஆளுநர் சுயாதீனமாக செயல்படக்கூடியவர் என்ற வகையில் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி என்று வருகின்ற போது ஜனாதிபதி
ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்னர் தான் கட்சி ஒரு ஜனாதிபதியாக அவர் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்றார் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு பொதுவானவராக பார்க்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுநருடைய பதவியேற்பு விழாவிலே தனியே தோழர்கள் முன்னிலைப்படுத்தியதாக சிவப்பு சட்டையோடு அவர்கள் நின்று ஆளுநரை வரவேற்றதும் அந்த நிகழ்வுகளை தலைமை தாங்கி முன்னின்று செயல்படுத்தியதும் முழுக்க முழுக்க ஒரு ஜேவிபியினுடைய ஆளுநர் என்கின்ற தோட்டத்தை அந்த முதல் நாளிலே அதை ஏற்படுத்தியது. அது பல்வேறு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களிலே அது தெளிவாக சுட்டிக்காட்டப்படும். அதையும் கடந்து நாங்கள் அவருடைய கடந்த காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவருடைய காலத்திலே பொற்காலமாக அமையும் என்று கூறினார். ஆனால் அந்த பொற்காலம் என்பது ஒரு இருண்ட காலமாக இல்லை ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலே கடந்த காலத்தை விட மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக வெறுமனே அந்த ஊடக செய்திகளிலே விளம்பரத்துக்காக மட்டுமே ஆளுநருடைய அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்ற வகையில் தான் அந்த விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் தான் இப்போது இந்த ஆள மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியினுடைய இடமாற்ற விவகாரத்திலே அவருக்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம் என்பது பருத்தித்துறை நகரசபையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழுபறி என்பது நகரசபையினுடைய செயலாளருக்கும் நகரசபையினுடைய நகரவிதாவுக்கும் இடையே ஒரு அதிகார இழுபறி ஏற்பட்டது. ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபை அமைந்த போது அந்த சபைக்கும் ஒரு நிர்வாக ரீதியாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளருக்கும் இடையே ஒரு அரசியல் பின்புலத்திலே மிகப்பெரிய ஒரு இழுபறி ஏற்பட்டது. அந்த செயலாளருடைய முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த செயலாளருக்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய என்பிபியினுடைய தலையீட்டிலே தான் ஆளுநர் அவர்கள் அண்மையிலே அந்த நகரவிதா மற்றும் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக விசாரணை குழு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்ட தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட போது அதற்கு எதிராக நகரவிதா மற்றும் அந்த உறுப்பினர் தரப்பிலே ஒரு மூத்த சட்டத்தரணி குமாரவுடைய குருவரன் அவர்கள் அங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை கொண்டு நகர்த்தி இடைக்கால தடை உத்தரவை கோரியிருந்தார். அந்த வகையில் அதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழு விசாரணைகளை செய்ய முடியாது, இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையை இவ்வாறான ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக விசாரணை செய்வதன் ஊடாக அதை முடக்க நினைப்பது என்பது மக்களாட்சி தத்துவத்தை ஒரு கேள்விக்குள்ளாக்குகின்ற செயல் என்ற வகையிலே அங்கே முன்வைக்கப்பட்ட வாதங்களின் அடிப்படையிலே அதற்கான ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதுதான் மிகப்பெரிய ஒரு இவருடைய இடமாற்றத்துக்கான காரணமாக அடிப்படையாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த இடத்திலே இந்த விடயங்களை எல்லாம் அவர் கையில் எடுக்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய பின்புலத்திலே அவர்களால் ஒரு இயக்கப்படுகின்ற ஒருவராகத்தான் ஆளுநர் வடமாகாண ஆளுநர் அவருடைய செயல்பாடு என்பது அவதானிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய நிகழ்ச்சியின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட விசாரணை குழுவை இடைக்கால தடை விதித்து அந்த நீதிபதி தீர்ப்பளித்த போது அது இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சலையும் ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தியதாக தான் பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலையில் தான் இவர் அந்த அமைச்சரினூடாக அழுத்தங்களை கொடுத்து அதற்கு பின்னர் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது போதிய அடிப்படை இல்லாத வகையிலே இந்த வழக்கை போட்டு நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தினார்கள் என்ற வகையிலே சில விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அந்த இடைக்கால தடை உத்தரவையும் விலக்கிக் கொள்வதாக இதே கௌரவ நீதிபதி அலெக்ஸ் ராய் அவர்கள் தீர்ப்பளித்திருந்தார். ஆகவே அதன் அடிப்படையிலே இப்போது பரத்துறை நகரவிதா வின்சென்ட் டி பால் டக்ளஸ் போல் மற்றும் உறுப்பினருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியாக ஒரு ஆளுநர் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதிக்கு அடுத்த அதிகாரம் உள்ள ஒருவர் ஆளுநர். ஆகவே வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு நபராக ஆளுநரை முதன்மைப்படுத்தி கொண்டு இவர்கள் செயல்படுத்தி வருகின்ற போது அந்த ஆளுநரால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவையே ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு தொடர்ச்சியாக கௌரவ நீதிபதி அலெக்ஸ் ராய் அவர்கள் யாழ் மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இருப்பாராக இருந்தால் இதே வழித்தடத்திலே அரசுக்கு எதிராகவும் அரசு சார்ந்த செயல் திட்டங்களுக்கு எதிராகவும் அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புகளோ இல்லை கட்டளைகளோ இல்லை தலையீடுகளோ இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலையில்தான் இவர் இந்த தலையீட்டிலே அவரை இடமாற்றம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டாக. நிச்சயமாக இது ஆளுநர் அவர்களுடைய முழுமையான ஒரு முயற்சியாக இருக்காது என்று நான் நம்புகின்றேன். அந்த ஆளுநரை வைத்து இயக்குகின்ற தரப்பினர் இதை உணர்ந்து கொண்டு ஆளுநருக்கு ஊடாக இந்த விடயங்களை இவர்கள் நகர்த்தி இருப்பார் என்றால் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் ஆளுநர் இந்த விடயத்தை தலையிட்டிருக்கின்றார். ஆனால் ஆளுநர் அலுவலகத்திலிருந்து இதற்கான மறுப்பு அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் இந்த செய்திக்கும் ஆளுநர் அலுவலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் நீதிபதி இடமாற்றத்திலே ஆளுநர் எந்த விதத்திலுமே தலையிடவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் அலுவலகம் அறிக்கையாக
வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு வலுவான இந்த ஒரு 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 காரணங்களை முன்வைக்காது ஒரு பொத்தம்பொதுவாக தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார்களே தவிர, அ அதை அவர்கள் மேற்கொண்டு அ இந்த அந்த சம்பவங்களோடு தங்களுக்கு தொடர்பில்லை என்ற விடயத்தை அவர்கள் இன்னும் நிரூபிக்கவில்லை. அந்த வகையில் தான் இப்போது ஆளுநர் வந்து இந்த இந்த காரணங்களுக்காக அவர் நீதிபதியினுடைய பதவி விலகல் விவகாரத்தில் தலையிட்டிருக்கலாம் என்பதுதான் இன்று பரவலாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவன் திலீசன் போன்றவர்கள் கூட இந்த விடயங்களை ஊடக சந்திப்பின் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இன்று பலர் இந்த விடயங்களை என்றால் ஒரு ஒரு நீதிமன்றம், ஒரு நீதித்துறை சார்ந்த விவகாரம், அந்த விடயத்தை பொறுப்பற்ற முறையில் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி விட முடியாது. ஆனா இருந்த போதும் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு மிக சர்ச்சைக்குரிய விவகாரம் என்று சில 2-3 நாட்களாக அது உரையாடப்படுகின்றதுன்னு சொன்னால் அது ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் யாருமே அந்த விடயத்தை பேச மாட்டாங்க. குறிப்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அவர்கள் அந்த இடத்திலே நீதிபதிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் நம்பியதன் காரணமாகத்தான் அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றனர். ஒரு சட்ட மறுப்பு போராட்டத்தை நடத்துவது கூட அவர்கள் தீர்மானித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதிலே நிச்சயமாக இவர்கள் ஒரு 19 அறிக்கை ஒன்றை விட்டு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தோடு இவர்கள் நழுவி செல்லக்கூடிய ஒரு விவகாரமாக இது கடந்து செல்லாது என்றுதான் நான் அவதானிக்கிறேன். ஹிராமதரே, என்னால் இது நம்ப முடியாமல் இருக்கிறது. அனுர குமார திசாநாயக்க அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்தார். மிகவும் தெளிவான ஒரு செய்தியை அந்த நாட்டு இலங்கை தீவில் உள்ள இந்த நாட்டு மக்களுக்கு கூறினார். என்னவென்று சொன்னால், சிஸ்டம் சேஞ்ச், முறைமை மாற்றம், கிளீன் ஸ்ரீலங்கா என்று திட்ட தெளிவாக கூறியதை எல்லோரும் அதை வாங்கினார்கள். நிச்சயமாக அவ்வாறு தான் இருக்கும் என்றெல்லாம் கூறினார்கள். நீங்கள் இப்படி கூறும் பொழுது எனக்கு கேள்வி வருகின்றது என்றால், நீதித்துறையில் இவ்வாறான தலையீடுகள் நம்பக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கத்தின் இந்த ஆட்சியில் இது சாத்தியமா? மாற்றம் என்கின்ற ஒரு சொல்லை தவிர வேறு ஒன்றும் மாறியதாக தெரியவில்லை. நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை நாங்கள் உரையாடிக்கிறோம். நீதித்துறை விவகாரத்திலே என்று வருகின்ற போது இது அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமல்ல, இலங்கைக்கு ஒரு சாபக்கேடாகத்தான் இந்த விடயம் அமைந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீதிபதி சரவணராஜா அவர் நாட்டை விட்டு தப்பியோடி இந்த குருந்தூர் மலை விவகாரத்திலே அவர் துணிச்சலோடு அவர் எடுத்த நடவடிக்கைகள் அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதன் ஊடாகத்தான் குருந்தூர் மலை விவகாரத்திலே நீதித்துறை ஊடாக தங்களுடைய சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அபிலாஷைகளை நிலைநிறுத்த முடியும் என்கின்ற ஒரு நிலையிலே அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலும் உண்மையின் பக்கம் நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய பூர்வீக உரிமைகளை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலும் சரவணராஜா அவர்கள், கௌரவ நீதிபதி சரவணராஜா அவர்கள் செயல்பட்டு வருகின்ற அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான கொலை அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் அவர் மீது பிரயோகிக்கப்பட்டது. அவர் நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர் மீதான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட அவர் நாட்டை விட்டு வெளியேற என்று அவரை பற்றி பேசுவதற்கோ அவரை பற்றி நினைப்பதற்கோ நாதி இல்லை என்கின்ற நிலையில் தான் அந்த விடயம் கடந்து செல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், கடந்த செம்மணி விவகாரம், அந்த செம்மணியிலே இப்போது அகழ்வு 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே அப்போது நீதிபதியாக இருந்தவர் எவ்வாறான ஒரு அர்ப்பணிப்போடு அந்த விடயங்களை கொண்டு சென்றார். அவருடைய தலையீட்டில் தான் இந்த செம்மணி அகழ்வு என்பது மிக ஒரு ஒரு சரியான திசையிலே முன்னெடுக்கப்பட்டது. அவர் அந்த அகழ்வு பணிகள் முடிவடைவதற்கு முன்னரே அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை ஆரம்பித்து அதற்கான ஸ்கேன் நடவடிக்கைகளுக்கான உத்தரவை போட்டு அதற்கான ஸ்கேன் செய்து அதை தடயங்களை கண்டறிந்ததற்கு பிற்பாடு அதுக்கான நிதி ஒதுக்கீடுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அதை நிதியமைச்சிடம் அனுப்பி அதை அவர்கள் கோரிப்பெறுகின்ற அளவிலே இடியறந்து போகாமல் அந்த பணி தொடர வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக செயல்பட்ட ஒருவர். ஆகவே அவருடைய இடமாற்றம் கூட அப்போது மிக பரவலாக பேசப்பட்டது. இந்த செம்மணி விவகாரத்தை ஒரு நீத்து போக வைப்பதற்காகத்தான் அங்கே நீதிபதியினுடைய இடமாற்றம் இடம்பெறுவதாக பலராலும் பேசப்பட்டது. நாங்களும் அந்த விடயங்களை அப்போது எங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம். அந்த பின்னணியில் தான் இன்று உங்களுக்கு தெரியும், கடந்த வருட இறுதி பகுதிக்கு முன்னதாக நிறுத்தப்பட்டது. இப்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மாதங்கள் அது தாமதிக்கப்பட்டு தான் இப்போது மீளவும் அந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணி தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த தாமதங்கள் அதில் ஏற்படுகின்ற சில விடயங்களை அமைத்து பார்க்கின்ற போது அந்த ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் அரசாங்கம் அதன் மூலமாக ஒரு ஆசுவாசத்தை பெற்றுக்கொண்டு சில ஒரு நிவாரணங்களை அரசாங்கம் பெற்றிருப்பதாகத்தான் அந்த செம்மணி விவகாரத்தில் அவர்கள் நிவாரணங்களை அவர்கள் பெற்று கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியது. ஆகவே இதெல்லாம் புதிய விடயங்கள் இல்லை. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் காலத்தில் தான் அந்த விடயங்கள் கூட இடம்பெற்றது. ஆகவே இது வெறுமனே ஒரு நீதித்துறை தலையீடு என்பதை கடந்து பல்வேறு இடங்களிலே இன்று
ஆளுநருடைய நியமனம், அந்த ஆளுநருடைய நியமனத்தின் ஊடாக ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளை இந்த ஜேவிபி என்கின்ற தரப்பு எவ்வாறு சவாலுக்கு உட்படுத்தி வருகின்றது. இந்த வடமாகாணத்திலே ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த வடக்கு வடக்கு மாகாணத்திலே பார்த்தீங்கன்னா வவுனியா மாநகர சபையிலே ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் அந்த பிரசன்னமாகி அவருடைய வாதத்தின் அடிப்படையிலே அந்த வவுனியா நகர சபைக்கு எதிரான மாநகர சபைக்கு எதிரான அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அதே போன்று மன்னாரிலே நகர சபைக்கு எதிரான ஒரு வழக்கு, பருத்தித்துறை நகர சபைக்கு எதிரான வழக்கு, சாவச்சேரி நகர சபைக்கு எதிரான வழக்கு, இப்படி பல இடங்களில் ஏற்கனவே இன்னும் பல சபைகள் வடக்கு மாகாணத்திலே பல்வேறு சபைகளுக்கு எதிராக இவ்வாறான வழக்குகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் முதன்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அவை அனைத்துமே அடுத்த கட்டமாக பருத்தித்துறை நகர சபையை போன்று ஆளுநரினால் விசாரணை என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த சபைகளை எல்லாம் ஒரு கேள்விக்குள்ளாகி மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாமே ஊழலோடு சம்பந்தப்பட்டவை, இல்லை ஏதோ ஒரு முறைகேட்டோடு சம்பந்தப்பட்டவை என்பதாக பொதுமக்களுக்கு காட்டுவதனூடாக மாகாண சபையிலே வடக்கு மாகாணத்தை தேசிய மக்கள் சக்தி எல்லாமே ஒரு ஏமாற்றம். உங்களுக்கு தெரியும், ஒரு கடந்த ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்த ஒரு நிலைமையில் தான் அதை நோக்கியதாக திசைகாட்டியை நோக்கி மக்களுடைய கவனம் என்பது திரும்பியது. ஆகவே வலிந்து அவ்வாறான ஒரு நிலைமை உருவாக்குவது, அதற்கு முழுக்க முழுக்க ஆளுநர் வடமாகாண ஆளுநர் ஒரு துணை போகின்ற நிலைமை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு விசாரணைகள் அமைக்கப்படுவதும் அந்த விசாரணையின் பின்னர் அவ்வாறான விசாரணை ஒருவேளை இவர்கள் கொண்டு போன திசையிலே செல்லாது அது மாறி இவர்கள் யார் மீது இலக்கு வைத்தார்களோ அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக அவர்களுக்கு ஒரு நீதி பரிகாரம் செய்கின்ற வகையில் அந்த விசாரணை முடியுமாக இருந்தால் இதற்கு யார் பொறுப்பு சொல்வது? ஆகவே இப்படியான ஒரு நிலைகள் எல்லாம் இருக்கின்ற போது இதெல்லாம் ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் நீங்கள் கூறுவதை போன்று மாற்றம் என்று வந்த அன்றோமுருதன அரசாங்கம் இது எல்லாம் செய்யாதென்று வெள்ளந்தனமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. பல்வேறு நிர்வாக ரீதியான தலையீடுகள் வடக்கு மாகாணத்திலே மிக மோசமாக கையாளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், அன்றோமர் திசாநாயக்க அவர்களுடைய அந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பது மதவாட்சிக்கு அங்காலே தான் அவர்கள் சாட்டையை சுழற்றுகின்றார்கள். மதவாட்சிக்கு இந்தியாலே அவர்களுடைய சாட்டை என்பது உள்ளூர் அரசியலை மேம்படுத்துவதற்காக அந்த சாட்டை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கணும். குறிப்பாக பனையாவூர்த்தி சபையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் எவ்வாறு கடந்த காலத்தில் ஒரு ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்டவர், அந்த இடத்தில் அவரை நீக்கிவிட்டு மூத்த எங்களுடைய ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய செல்வினன் அவர்களை அந்த இடத்துல நியமித்ததும், அவர் நியமிக்கப்பட்ட உடனே அவர் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டு மீண்டும் அதே ஊழல் பெருச்சாலியை கொண்டு வந்து அந்த இடத்திலே போட்டது, இப்படியான பல விடயங்கள் எல்லாம் நாங்கள் அப்போதைய காலத்துக்கு பார்த்து வந்திருக்கிறோம். ஆகவே அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு நேர்மையான ஒரு மாற்றத்துக்கான ஒரு தரப்பாக, இல்லை அவர்கள் ஒரு புனிதர்களாக நாங்கள் என்றுமே அளவீடு செய்து விட முடியாது. அவர்களுடைய கடந்த காலம் என்பது, அதாவது இந்த பதவியேற்றதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கூட அதை மெய்ப்பிப்பதாக இல்லை. குறிப்பாக நிர்வாக ரீதியான இவ்வாறான தலையீடுகளாக இருக்கட்டும், இல்லை கடத்தொழில் சார்ந்த விவகாரமாக இருக்கட்டும், சட்டவிரோத தொழில்களை அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினருக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதாகத்தான் மீனவ குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கிலே கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு சட்டவிரோத தொழில்கள் ஊக்குவிக்கப்படுகின்றது. இன்று தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி இருக்கக்கூடிய விடயமெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே அனுமதிக்கப்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதிலே அவர் அமைச்சருக்கும் அமைச்சர் சார்ந்தவர்களுக்குமான தொடர்புகள் இருப்பதாக பகிரங்கமாக அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை குற்றம் சாட்டி வருகின்றார்கள். ஆகவே மாற்றம் என்று சொன்னால் நாங்கள் எதிலிருந்து பார்ப்பது? ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் சேஞ்ச் என்பதே ஒரு முழுமையான மாற்றம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு உதாரணத்தை குறிப்பிட ஒன்று, இந்த தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அண்மையில் ஒரு கருத்தை கூறினார். அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை மிக ஒரு நெற்றி போட்டில் அடிப்பதை போன்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒரு ஒரு மாமிசத்தை சமைத்த பாத்திரத்திலே அதை கழுவாது சுத்தப்படுத்தாது அதனுடைய மிச்சங்கள் எச்சங்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாகவே நாங்கள் ஒரு பொங்கலை பொங்கினால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. சிஸ்டம் சேஞ்ச் என்பது மாமிசத்துக்கும் பொங்கலுக்கும் என்ன ஒரு நேர்மறையான தொடர்புகள் இருக்கின்றது. அது பொங்கல் என்பது கோயிலே விரதம் இருந்து வேண்டுதல் இருந்து ஒரு பயபக்தியோடு புனிதத்தன்மையோடு செய்யக்கூடிய ஒன்று. மாமிச உணவு என்பது அதற்கு நேர் எதிரான ஒன்று. ஆகவே ஒரு மாமிசம் சமைத்த ஒரு பாத்திரத்திலே பொங்கலை நாங்கள் தயார் செய்கின்ற ஒப்பான செயல்லாம் இப்போது நடந்திருக்கின்றது.
அது சிஸ்டம் சேஞ்ச் அல்ல என்கின்ற வகையிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். நான் நினைக்கிறேன் நரேந்திர மோடி அரசாங்கம் பேரளவிலே சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறினாலும் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியதை போன்று அதே அந்த சாக்கடை அரசியல், அதே ஒரு மாமிசம் சமைத்த ஒரு பாத்திரத்திலே அவர்கள் பெயருக்கு நாங்கள் பொங்கலை பொங்குகின்றோம், புக்கையை பொங்குகின்றோம் என்பதாக கூறுவதை போன்ற ஒரு பாசாங்குத்தனமான செயல்பாடு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நாங்கள் விரிவாக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது உரையாடக்கூடியதாக இருக்கும். வட மாகாணத்திலே பல்வேறு நிர்வாக ரீதியாக கூட அவர்களுடைய தலையீடுகள், உள்ளூராட்சி மன்றங்களிலே இருக்கின்ற தலையீடு, ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் எவ்வாறு ஒரு 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 மூத்த உயர் அதிகாரிகளை கூட கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கான நிலைமைகள், அதை விட இந்த பிரஜாசக்தி என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து கடந்த காலத்திலே டக்ளஸ் சிவானந்த், அங்கேயன் ராமநாதன் போன்றவர்களினால் எவ்வாறான அதிகார துஷ்பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டதோ, அதே போன்று இந்த ஜேவிபியும் வந்து தன்னுடைய கட்சிகளை ஒரு அடிமட்டத்திலே காலூன்ற வைப்பதற்கு இந்த பிரஜாசக்தி என்கின்ற ஒரு இடைச்செருகளை கொண்டு வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையையும், இல்லை ஒரு நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய தரப்பினரையும் ஒரு செயலிழந்த தரப்பாக கொண்டு வந்து இவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியில ஜேவிபியினுடைய முகவர்களுக்கும், அவர்களுடைய உறுப்பினர்களுக்கும், அவர்களுடைய இணைப்பாளர்களுக்கும் அவர்கள் சேவகம் செய்யக்கூடிய வகையிலானதாக இன்று அந்த பிரஜாசக்தியினுடைய விஸ்வரூபம் என்பது மாறி இருக்கின்றது. ஆகவே பல உதாரணங்களை நாங்கள் கூற முடியும். இவர்கள் ஒரு முறைமை மாற்றம் என்ற பெயரிலே வந்து அதே சாக்கடை அரசியலை தான் முன்னெடுக்கின்றார்கள். தங்களை பலப்படுத்துவதற்காக, தங்களை கீழ்மட்டத்திலே நிலைப்படுத்துவதற்காக, ஒரு நேர்மையான அரசியலை முன்கொண்டு சென்று அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெறுவதற்கு பதிலாக குறுக்கு வழியிலே எப்படியெல்லாம் மக்களுடைய ஆதரவை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தங்களை நோக்கி வர வைப்பது என்கின்ற ஒரு விடயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களில நாங்க பார்க்கின்ற போது இது ஒரு சாத்தியமானது என்பதைத்தான் நான் அனுமானிக்கின்றேன். அவ்வாறு ஒரு புனிதர்களாக இவர்களை நாங்கள் கருதக்கூடிய வகையிலான ஒரு கடந்த கால தரவுகள், கடந்த கால வரலாறுகள் என்பது இவர்களை புனிதர்களாக நிரூபிக்கக்கூடிய வகையிலோ, இல்லை உண்மையான மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தரப்பினராக நாங்கள் ஏற்று அங்கீகரிக்கக்கூடிய வகையிலானதாக இல்லை என்பதை தான் இந்த இடத்துல என்னால் கூற முடியும். நீதிபதி அலெக்ஸ் ராஜா அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது நீதித்துறையில் காத்திரமாக சரியான நீதிகளை வழங்கி கொண்டு வந்திருந்தார் என்ற விடயங்கள் கூட பேசப்பட்டது. இப்போ வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது சில வழக்குகள், ஒரு முக்கியமான வழக்குகள், அவருடைய தீர்ப்பு இது தொடர்பாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வருவது, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தையிட்டி தொடர்பாக, இனி செம்மணி தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது அந்த விடயங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே அவரை இடம் மாற்றுவது என்று கூட சிலர் கூறுவது, இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையிலே மறக்க முடியாதான் இருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் இன்று சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. அவர் ஏற்கனவே இப்ப அந்த வந்த ஒரு மாதத்துக்குள்ளாக அவர் வழங்கிய தீர்ப்புகள் என்பது ஒரு போதை பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தது என்பது, கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது என்பது அதில் ஒரு முதன்மையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அரசியல் மற்றும் இன்னபிற செல்வாக்குகளின் ஊடாக நீதித்துறையை கூட தங்களுக்கு சாதகமாக வளைத்து கொண்டு நீண்ட காலமாகவே சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வந்தவர்கள். கௌரவ நீதிபதி அலெக்ஸ் ராஜா அவர்களுடைய ஒரு நேர்மையான அந்த நீதித்துறை செயற்பாட்டின் மூலமாக அவர்கள் சட்டத்தின் பிடியிலே சிக்கி இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த வெறுமனே இது ஒரு சமூக விரோத செயல்பாடாகவோ போதைப் பொருள் வியாபாரமாக பார்க்கப்படாமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மாஃபியான்னு சொல்லக்கூடிய அந்த தரப்பினர் அவர்களுக்கு இவ்வாறான என்பிபி அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், ஏனால் எப்படியெல்லாம் அவ்வாறான தீர்ப்புகள் இந்த இடத்துல செல்வாக்கு செலுத்துமாக இருந்தால் இதெல்லாம் ஒரு முறையாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஆக அதிலும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்த அந்த வழக்கிலே அவர் வழங்கிய தீர்ப்பு கூட அவருடைய இடமாற்றத்துக்கான ஒரு காரணமாக. என்றால் அவர் இருந்தால் இங்கே பலருக்கு எதிர்வரும் நாட்களிலே எதிர்கொள்ளக்கூடிய வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு தயவுதாட்சண்யம் இல்லாமல் சட்டத்தின் பிடியிலே அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர் அதிலிருந்து பழிவாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் தையிட்டி விவகாரம் கூட சொல்லப்படுகின்றது. அந்த தையிட்டி விவகாரத்தில் கூட உண்மையிலே ஒரு இந்த இடமாற்றத்தின் மூலமாக வருகின்ற ஒரு கௌரவ நீதிபதி உண்மையிலே இவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு நீதிபதிகளை வளைக்க முடியுமா, இல்லை வருபவரும் அவ்வாறு அவர்கள் தன்னுடைய எவ்வாறு அலெக்ஸ் ராஜா அவர்களுக்கு என்ன நடந்தது, இதே நிலைமைதான் எனக்கு நடக்கும் என்று நினைத்து கொண்டு அவர் ஒரு அளவுக்கு மென்போக்காக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அப்படி ஒருவரை இடமாற்ற முடியுமே தவிர அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒருவரை வைத்துக் கொண்டு தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் கருதினால் உண்மையிலே அது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
ஆகவே தையிட்டி விவகாரம் உள்ளிட்ட ஒரு விவகார விடயங்களிலே அலெக்ஸ் ராஜா அவர்களினால் ஒரு அரசாங்கம் ஒரு நெருக்கடிகளை சந்திக்கலாம் என்கின்ற ஒரு நிலையிலே அவர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ஆனால் இப்ப நடைபெறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் காரணம் இல்லை அப்படியெல்லாம் இருக்காதென்று உதாசீனப்படுத்தி விடுவதற்கு ஒரு முடியாத நிலைமைதான் இருக்கின்றது. அவை எல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று பொது மக்களே ஒரு நம்பக்கூடிய அளவுக்கான நிலைமைகள் தான் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவுடைய நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கின்றோம். இலங்கை தீவில் தொடர்ந்தும் நீதிக்கு ஒரு தண்டனையாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களா? நீதித்துறையில் தொடர்ந்தும் ஒரு சுதந்திர இன்மையை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா? இதில் அரசியல் தலையீடு இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அந்த அரசியல் தலையீடு இல்லை என்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்று சட்டத்தரணிகள் சங்கம் கூட அந்த விடயங்களை தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றது. ஒரு நீதிபதி ஒருவர் ஒரு நியமிக்கப்பட்ட 1 மாதத்துக்குள்ளாகவே அவர் திடீரென அதுவும் உடனடியாக அமுலுக்கு வருகின்ற என்ற வகையிலே அவருடைய இடமாற்றம் என்பது நிச்சயமாக அதில் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கும். அவர் உண்மையிலே அந்த யாழ் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக அவர் செயல்பட்ட காலத்திலே அவ்வாறான இடமாற்றத்துக்கு ஏற்ற வகையிலே அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது நீதித்துறை சார்ந்து ஒரு நியாயமான காரணங்களாக இருந்தால் அது முதன்மைப்படுத்தப்பட்டுத்தான் அவருடைய இடமாற்றம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் ஒரு வெறுமனே ஒரு மொட்டை கடதாசியை போன்று உடனடியாக அமுலுக்கு வருகின்ற வகையில் நீங்கள் பதுளை மாவட்ட இடமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு அறிவித்தல் வருகின்றது என்று சொன்னால் அவருடைய இருப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இல்லை இந்த இடமாற்றத்தை விரும்பியவர்களுக்கு அவருடைய இருப்பு என்பது ஒரு சவால் மிக்க ஒன்றாக இருப்பதாக அவர்கள் கருதியனுடைய வெளிப்பாடு தான் இது. அது பலரால் சுட்டிக்காட்டப்படுவது ஆளுநரோடு தொடர்புபட்ட அந்த அமைச்சர் தரப்பினருக்கு கௌரவ நீதிபதி அலெக்ஸ் ராஜா அவர்களுடைய இருப்பு என்பது ஒரு கசப்பானதாக இருக்கலாம் என்றான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அரசியல் தலையீடு இல்லை என்பதை நாங்கள் ஒருபோதுமே ஆணித்தரமாக கூற முடியாது. அது இருக்கு என்பதை தான் நாங்கள் கூற முடியும். இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே ஒரு நேர்மையாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் மக்களுடைய இறுதி நம்பிக்கை என்பது நீதித்துறை. அந்த நீதித்துறையிலே இவ்வாறான ஒரு தலையீடு உண்மையிலே ஒரு அதிகாரி ஒருவர் ஊழல் செய்து விட்டார், முறைகேடு செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை உடனடியாக இடைநிறுத்துவது இல்லை, அவரை உடனடியாக இடமாற்றம் செய்வது என்பது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை. ஒரு குறிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரியோ அந்த காவல்துறை அதிகாரியினுடைய பொறுப்பதிகாரியினுடைய எல்லைக்குள்ளாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவங்கள் நடைபெற்று விட்டால் உடனடியாக அவரை அதிலிருந்து அவர் சரியான முறையில் அவர் கடமையை செய்யவில்லை என்பதாக கருதி உடனடியாக அவருக்கு ஒரு இடமாற்றத்தை வழங்கி அதற்கு பின்னர் தான் அந்த விடயங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது என்பது வழக்கம். அவ்வாறு நீதிபதி ஒருவர் உடனடியாக அமுலுக்கு வருகின்ற வகையில இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவை ஏன் வந்த என்ற கேள்வியிலே அத்தனைக்குமான விடை தங்கி இருக்கின்றது. ஒரு நீதிபதி என்பவருடைய நியமனமும் இடமாற்றமும் என்பது சாதாரண விடயம் அல்ல. அது சாதாரண ஒரு ஒழுங்குமுறையிலே நடைபெறவும் இல்லை இவருடைய இடமாற்றம் என்பது. ஆக இதற்கு பின்னால் முழுக்க அரசியல் காரணங்கள் இருக்கு என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். இந்த இடத்துல இதை ஆளுநர் அலுவலகம் ஒரு மறுப்பு செய்தியின் ஊடாக தன்னை நியாயப்படுத்தி விட முடியாது. எப்படி சீதையை தீக்குளிக்க வைத்து ராமர் மக்களுடைய அந்த சீதை தொடர்பான ஒரு களங்கத்தை போக்க முற்பட்டாரோ அதே போன்று ஆளுநர் அவரை வடமாகாண ஆளுநரை இடைக்காலமாக அவரை அந்த பதவியில் இருந்து நிறுத்தி வைத்து இந்த விடயம் தொடர்பான ஒரு சுயாதீனமான விசாரணைக்கு உத்தரவிடுவதன் ஊடாகத்தான் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தன்னுடைய அந்த நேர்மைத்தன்மையை நிரூபிக்க முடியும் என்று ஆளுநர் அவர்கள் தான் பத்துறை நகரபிதாவினுடைய விடயத்திலே அவர் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு முன்னர் ஒரு அடிப்படை விசாரணை ஒன்றையுமே அவர் செய்யவில்லை. அவருக்கு ஒரு பக்கச்சார்பாக வழங்கப்பட்ட முறைப்பாடு செயலாளர் தரப்பிலே முறைப்பாடு வழங்கப்பட்ட செயலாளருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அவர்கள் பின்னணியில இருந்து செயல்படுகின்றார்கள். ஆக இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்தும் அவர் ஒரு விசாரணை குழு அமைக்கின்றார் ஒரு நகரபிதாவுக்கு எதிராக. அந்த நகரபிதாவுக்கு எதிரான விசாரணை குழு என்பது ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையை ஸ்தம்பிதமடைய வைக்கின்ற நடவடிக்கை. ஆகவே இவர் பின்கதவு வழியாக ஜனாதிபதியினாலோ இல்லை அந்த ஒரு அரசியல் தரப்பினரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையினுடைய செயல்பாட்டை முடக்குகின்ற வகையில் இவர் செயல்படுகின்றார் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த விசாரணை குழு அமைப்பதற்கு முன்னர் உள்ளக ரீதியான ஒரு விசாரணை ஒன்றை இவர் செய்திருக்க வேண்டும். அதை செய்து அந்த அடிப்படை முகாந்திரம் அந்த விடயங்களிலே இருக்கின்றதா என்பதை கண்டறிந்ததற்கு பிற்பாடுதான் அவர் ஒரு வர்த்தகமானி ஊடாக ஒரு விசாரணை குழு அமைத்திருக்க வேண்டும்.
அப்படி செய்திருந்தால் அந்த விசாரணை நிச்சயமாக அந்த விசாரணை என்பது அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டதை நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த விசாரணையினுடைய முடிவிலே அந்த விசாரணை குழுவே ஒரு காலத்தை நேரத்தை விரியமாகக்கூடிய ஒன்று. இதுல அடிப்படை எதுவுமே இல்லை. அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு என்பது அடிப்படை ஆதாரமற்றது என்பதாக தள்ளுபடி செய்யப்படுகின்ற நிலைமை வருமாக இருந்தால் இதற்கு யார் பொறுப்பு சொல்வது? அந்த பொறுப்பை ஆளுநர் அவர்கள் ஏற்க வேண்டும். ஆகவே ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருந்து கொண்டு ஒரு முறையற்ற விதத்திலே அவர் அந்த விடயத்தை இவ்வாறு செய்திருக்கின்றார் என்று சொன்னால் இன்று விசாரணை குழு அமைத்தவருக்கு விசாரணை அமைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கின்றது. ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக அவர் ஆளுநர் இந்த பதவியிலே வைத்துக் கொண்டு இது தொடர்பான விடயத்துக்கான இவர்கள் தீர்வை கண்டுவிட முடியாது. இதென்றால் நிச்சயமாக அரசாங்கம் இதற்கான எந்த விதமான ஒரு பதிலை ஆளுநர் அலுவலகத்தை போன்று நாளைக்கு அரசாங்கமோ இல்லை நீதி சேவை ஆணைக்குழுவோ ஒரு அறிக்கையை விட்டு இவர்கள் அதிலிருந்து நிரூபித்து விட முடியாது. வடமாகாண ஆளுநர் வேதநாயன் அவர்களை இந்த இடத்திலிருந்து தற்காலிகமாக இந்த ஆளுநர் பதவியிலிருந்து ஓய்வு விலத்தி வைத்து விட்டு இந்த விடயத்தை ஒரு நீதியான ஒரு விசாரணை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பின்னர் தான் அந்த நீதி விசாரணையின் போது இது நிச்சயமாக உண்மைகள் கண்டறியப்பட்டதற்கு பிற்பாடுதான் இதை கொண்டு வரலாமே தவிர இவர்களுடைய ஒரு பக்க சார்பான தன்னிலை விளக்கங்களின் ஊடாக இதில் எதுவுமே நடந்து விடவில்லை என்பதாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே ஏனால் சட்டத்தரணிகள் சங்கம் இந்த விடயத்தை தீவிரமாக கையில் எடுத்து தொடர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றது சொன்னால் அதில் அடிப்படை இருக்கின்றது. அதைவிட ஒரு நீதிபதி ஒருவர் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த வழக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்படாது ஒரு திடீரென அவர் ஏதோ ஒரு பிழை செய்து விட்டார் என்பதான அந்த பிழையை நீங்கள் சொல்லுங்கள் இல்லையென்றா அவர் திடீர் இடமாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்லை யாழ்ப்பாண மேல் மாவட்ட நீதிபதியாக இருந்து கொண்டு செயல்படுவதை விட பதுளைக்கு அவருடைய சேவை மிக அவசியமாக தேவைப்பட்டது, அதனால்தான் நாங்கள் அவரை மாற்றினோம். இல்லை இவரை விட திறமான ஒருவரை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர இருக்கின்றோம், அதனால் தான் இவரை மாற்றினோம். அப்படி ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் நிரூபியுங்கள். நிரூபித்தால் இந்த கேள்விகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அதை விட்டு அவருடைய இடமாற்றம் என்கின்ற ஒரு விடயத்துக்கு சரியான பதில் அளிக்காமல் இதுல அரசியல் இல்லை, இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு மொட்டை அறிக்கைகளின் ஊடாக இவர்கள் தங்களை புரிந்தப்படுத்தி விட முடியாது. ஆகவே இது தொடர்பாக ஒரு சரியான ஒரு விசாரணை அமைக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை குழுவின் விசாரணைக்கு முன்னர் ஆளுநர் அவர்களும் ஆளுநரோடு சம்பந்தப்பட்டவர்களும் இதிலே விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது அவர் பதவியில இருந்தார் என்று சொன்னால் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக அவர் அந்த விசாரணைகளை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது சாதாரண நடைமுறை. ஆகவே அவர் பதவியிலிருந்து விலகித்தான் இந்த விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டியவராக இருப்பார். ஆகவே அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் அவர் நேர்மையானவர் என்று நிரூபித்ததுக்கு பிற்பாடு மீண்டும் அவரை நியமிக்கட்டும். ஆனால் அதுவரை அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கி வைத்து விட்டு இந்த விசாரணையை முன்னெடுத்து இந்த நீதித்துறை மீதான களங்கத்தை நீதித்துறை உண்மையிலே நீதித்துறைக்கே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு இடமாற்றமாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. ஆகவே மக்களுடைய இறுதி நம்பிக்கையிலும் இந்த அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் கை வைத்திருக்கின்றது. ஆகவே மாற்றம் என்று வந்தவர்களும் உண்மையிலே சொல்வார்கள் பேயிடமிருந்து பிசாசிடம் சிக்கியதை போன்று மக்கள் அப்படியான ஒரு அவல நிலைமை சட்டியில் இருந்து அடுப்பில் விழுந்த கதையாக இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபியிடம் சிக்குண்டு ஒரு நீதித்துறை கூட தன்னுடைய நீதிக்காக இல்லை ஒரு நீதிபதிக்கு நேர்ந்த ஒரு அநீதிக்கு எதிராக அவர்கள் நீதி கேட்கின்ற அளவுக்குத்தான் இந்த நிலைமை மாறி இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் இதை தவிர வேறு எதையாவும் நாங்கள் கூற முடியாது. ஆகவே ஆளுநர் அவர்களை உடனடியாக இந்த பதவியில் இருந்து அவரை விலக்கிவிட்டு நேர்மையான ஒரு விசாரணைக்கு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அதுதான் அவர்கள் தங்களை ஏனால் உண்மையிலே இலங்கையிலே ராவணனுடைய பிடியிலிருந்து அந்த ராமாயண இதிகாசத்தின்படி இத்தனை நாட்களாக இலங்கையிலே சிறைப்பட்டிருந்த சீதை ஒரு கற்போடு தான் திரும்பி இருப்பாளா என்று மக்கள் ஒரு சிலருடைய ஏற்பட்ட ஐயத்தை போக்குவதற்காக ராமன் தான் அதை செய்தார். மக்கள் கூறவில்லை அது தீக்குளித்தவள் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று. இல்லை சீதை அதை நினைக்கவில்லை. ராமனுக்கு ஒரு அரசனாக தன்னுடைய குடிமக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த களங்கத்தை போக்க வேண்டிய ஒரு எண்ணம் ராமனுக்கு ஏற்பட்டதன் காரணமாக ராமன் தான் சீதையை தீக்குளிக்க படைக்கின்றான். சீதை தீக்குளிக்கிறாள். சிதையிலிருந்து மீண்டு வந்து அவள் கற்புக்கரசியாக தன்னை ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதே போன்று அன்றகுமார திசாநாயக்காவுக்கு தான் அந்த பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டிலிருந்து நீதித்துறையிலே எந்தவித அரசியல் தலையீடும் இல்லை என்பதை இல்லை தாங்கள் மாற்றத்தினுடைய தேவதூதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த பொறுப்பு என்பது வெற்று அறிக்கைகளின் மூலமாக நிரூபித்து விட முடியாது. சீதை தீக்குளித்ததை போன்று இங்கு ஒரு விசாரணை அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழுவின் மூலமாகத்தான் இவர்கள் உண்மையாக ஆளுநரோ இல்லை அந்த அமைச்சரோ
இல்லை இன்னொரு தரப்புகளோ இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தை முன்னிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று மாற்றத்தினுடைய நாயகர்களாக தேவதூதர்களாக சொல்லப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் கூட இப்படியான ஒரு விடயம் நடந்திருக்கின்றது என்கின்ற களங்கத்தை இவர்களால் போக்க முடியும் என்பதைதான் இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக கூற முடியும். முறைமை மாற்றம் என்று அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறியதனுடைய அர்த்தத்தை யாராவது புரிந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. அவர் என்ன யோசித்து அந்த முறைமை மாற்றத்தை கூறினாரோ என்னவோ தெரியவில்லை. இன்னும் 4 மாதங்களில் 2 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் அந்த மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்றுதான் பலர் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றன என்று. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து வடமாகாண நீதிபதி அவர்களுடைய இடம் மாற்றம் தொடர்பான தகவல்களை ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கொடுக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.